செல்லும் எண்கோளங்களின் பொது உறுப்பு காணல் அப்படின்றது என்ன விடயம் அப்படின்றத பார்ப்போம். இதுலயே ஓரளவுக்கு ஐடியா உங்களுக்கு தந்திருக்காங்க. என்ன நடந்து கொண்டு செல்கிறது அந்த எண்கோளங்கள்ல அடுத்தடுத்த உறுப்புகள் கூடி செல்ற மாதிரி எண்கோளங்கள் நமக்கு தெரியும். இங்க வந்து குறைந்து செல்ல போகுது. உதாரணத்துக்கு நம்ம எடுக்கிறோம். எண்கோளங்கள் வந்து சிறிய பெருமானங்களால குறைந்து கொண்டு போகுது. 10, 8, 6, 4 இந்த மாதிரி எண்கோளங்கள் குறைந்து செல்கிறது. இந்த எண்கோளத்தின் பொது உறுப்பு கண்டுபிடிக்க போறோம். அதுதான் நமக்குரிய டாஸ்க். நமக்கு தெரியும் ஒரு எண்கோளத்தை எடுத்தா நம்ம முதலாவது என்ன கண்டுபிடிக்கணும்? முதலாம் உறுப்பை எழுதி வச்சுக்கணும். ஏன்றது முதலாம் உறுப்பு. முதலாம் உறுப்பு 10. அடுத்தது பொது வித்தியாசம் ரொம்பவே முக்கியமானது. பொது வித்தியாசம் கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா யாதாயினும் ஒரு உறுப்பிலிருந்து அதற்கு முந்தைய உறுப்பை கழிக்க வேண்டும். சரியா? நான் என்ன செய்ய போறேன்னா 8லிருந்து 10 கழிக்க போறேன். 8லிருந்து 10 கழிக்கும் போது அதற்குரிய விடை வந்து மறை 2ன்னு வரும். 8க்கு எந்த அடையாளமும் தரப்படல தானே. அங்க நேர் இருக்கிற மாதிரி யோசித்தோம்னா 8, 10 சரியா? 2 பேர்லயுமே அடையாளங்கள் வித்தியாசமா இருக்கிறனால 10லிருந்து 8 கழிக்கும் போது 2 பெரிய எண் வந்து 10. 10ற்கு மறை பெருமானம் இருக்கிறனால 2ற்கும் மறை விடையாக வழங்கப்படும். விடைக்கும் மறை அடையாளம் இடப்படும். திரும்ப சொல்றேன் பாருங்க. இந்த கழித்தல் 2 பேருக்கும் வெவ்வேறு அடையாளம்னால கழித்துட்டு பெரிய நம்பருக்குரிய அடையாளம் எழுதி காட்டியிருக்கிறோம். இதற்கு அடுத்து என்ன செய்ய போறோம்னா தொடர்பை எழுத போறோம். சரியா? முதலாம் உறுப்பு என்ன மாதிரி, இரண்டாம் உறுப்பு அந்த மாதிரி டி எண்ணுக்குரிய தொடர்பை எழுத போறோம். T1 நான் எழுதுறேன் பாருங்க. இந்த பொது உறுப்பு எவ்வளவு மறையா தானே இருக்கு. பொது உறுப்பு மறையா இருக்கிறனால அவரை நம்ம பின்னால எழுதி கொள்ளுவோம். மறை 2ஆல 1 பெருக்கணும். சரியா? மறை 2ஆல 1 பெருக்கணும். பெருக்கும் போது பாருங்க இந்த முதலாவது உறுப்புக்குரிய தொடர்பு கண்டுபிடிக்கிறது தான் ரொம்பவே முக்கியமானது. மறை 2ஆல 1 பெருக்குனீங்கன்னா மறை 2 அதிலிருந்து 10 வரணும். சரியா? அதிலிருந்து 10 வரணும். இப்ப யோசிங்க, எந்த நம்பர்ல இருந்து 2 கழிச்சா 10 வரும்? எந்த நம்பர்ல இருந்து 2 கழிச்சா 10 வரும்? பொது வித்தியாசம் மறை தானே. ஆகவே எந்த ஒரு இலக்கத்துல இருந்து ஒரு 2 தானே. மறை 2 ஒன்றால பெருக்குனா மறை 2. எந்த ஒரு நம்பர்ல இருந்து 2 கழித்தா 10 வரும்னு பாத்தீங்கன்னா 12. 12ல இருந்து 2 கழித்தீங்கன்னா 10 வரும். தொடர்பு கண்டுபிடிச்சிட்டோம். இனி ஈஸி தான். T2க்குரிய தொடர்பு எழுதி பார்ப்போம். மறை 2ஆல பொது வித்தியாசம் மாறாத அவ்வாறே இருக்கும். அது 2ஆல பெருக்குனீங்கன்னா மறை 2 தர 2 4. சரியா? அப்போ 4 எந்த நம்பர்ல இருந்து 4 கழித்தா 8 வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12. 12ல இருந்து 2 4 கழித்தீங்கன்னா 8 வரும். இப்பயும் நம்ம தொடர்பு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தெல்லாம் டைரக்டா எழுதிடலாம். என்ன செய்ய போறோம்? 12ல இருந்து மறை 2 தர 3ஆம் உறுப்புனால 3 கழிக்க போறோம். 12ல இருந்து 3 6 கழித்தீங்கன்னா 6. பாருங்க பொது உறுப்பு டைரக்டா 6ன்னு எழுதிடலாம். இதே மாதிரி எண்ணாம் உறுப்பு. சரியா? டி எண்ணுக்குரிய தொடர்பு எழுதுவோம். டி எண்ணுக்குரிய தொடர்பு எவ்வாறு எழுதப்படும்? இங்க பாருங்க. இதுல முழுமையாவே இந்த ரோ ஃபுல்லாவே இந்த காலம்ல 12 தான் வந்திருக்கு. ஆகவே இந்த இடத்துலயும் 12 வரும். மறை இங்கேயும் பொது வித்தியாசம் எப்பயும் மாறாம இருக்கும். 2 முதலாம் உறுப்புனா 1, இரண்டாம் உறுப்புனா 2, மூன்றாம் உறுப்புனா 3. அந்த மாதிரி எண்ணாம் உறுப்புனா என்ன செய்ய போறோம்? பெருக்க போறோம். எண் பெருக்க போறோம். சிம்பிள் எண். இதிலிருந்து பொது உறுப்பு இறுதியா எழுதலாம். Tn சமன் 12 சய 2 எண். 12 சய 2 எண். இங்க வந்து நடந்திருக்கிற ஒரே மாற்றம் பெருமானங்கள் கழித்து கழித்து என்ன மாதிரி இறுதி விடை வருது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஏன்னா நமக்குரிய பொது வித்தியாசம் இங்க மறை பெருமானமா இருக்கிறாரு தானே. அதனால 1 2 எந்த நம்பர்ல இருந்து 2 கழித்தா 12 10 வரும்? 12ல இருந்து. அந்த மாதிரி 12ல இருந்து 4 கழித்தா 8, 12ல இருந்து 6 கழித்தா 6. அதே மாதிரி இறுதி டி எண்ணுக்குரிய விடை 12ல இருந்து 2 எண்ணால பெருக்கிறத கழிக்கணும். 12 சய 2 எண். இதுதான் இந்த எண்கோளத்தினுடைய பொது உறுப்பாக இருக்க போகிறது.